ஹே காய்ஸ், வெல்கம் டு ரோசிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு பூண்டு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் எப்பயும் நான் பண்ணுற மெத்தட், வெரி வெரி சிம்பிள் எட் டெலிஷியஸ் ஒன். அதுக்காக நம்ம கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாயில் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய், இந்த பூண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு இது போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட பெருங்காயத்தையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 10 இலை மாதிரி போட்டுக்கலாம். இது கூட சின்ன வெங்காயத்தை க்ளீன் பண்ணி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு கை பூண்டு, பெரிய பூண்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக இது போட்டுக்கலாம். இது கூட மசாலாஸ், மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் உப்பு, குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். வெட்டி வச்ச தக்காளியையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து சிம்மில் வச்சோன்னா இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வெந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நார்மல் வாட்டர் அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு சைடில் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி இந்த டைமில் உள்ளே சேர்த்துட்டு, இது வரைக்கும் சிம்மில் இருந்தது. இப்போ வந்து தீ வந்து ஹையில் வச்சுக்கலாம். கொதிக்க விட்டோன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி தான் இனிமேல் நம்ம பார்க்கணும், எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணால் இது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள் பட் ஹோல்சமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. இது கூட ஒரு அப்பளம், கீரை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்யூ காய்ஸ்.